ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்திகா டெய்லர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தான். இந்த saree வந்து ஒரு லோட்டஸ் பிங்க் கலர் saree, ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த சாரியை கொடுத்துருக்குறவங்க பிரியா சிஸ்டர். அவங்க ஃபேமிலியில் 2 பேர்த்துக்கு ஒன்று போல் saree கொடுத்துருக்காங்க. ஒரே கலர் ஒரே மாதிரி மாடல் ஒர்க் பண்ண சொல்லி ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சாரியில் வந்து ஒரு கோல்டன் கலர் மட்டும்தான் மிக்ஸ் ஆகிட்டு ஃப்ளவர் மாடல் வந்திருக்கு. அதனால் இந்த சாரீக்கு இதே பிங்க் கலரில் நான் நெட் கிளாத் கொடுத்து ஒரு 1 இன்ச்சு பார்டருக்கு பேக் நெக்கு கைக்கும் நெட் கிளாத் கொடுத்து தான் நான் ரெடி பண்ண போகிறேன். எப்படி ரெடி பண்ணுறேன்ட்டு பார்க்கலாம். இந்த இன்னொரு சாரீ வந்து பீச் கலர் சாரீ. இதுக்கும் அந்த சாரீக்கும் ஒன்று போல் தான் நான் மாடல் ரெடி பண்ண போகிறேன். இது ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெட் கிளாத்து நம்ம கழுத்து மார்க் பண்ண இடத்துல நெட் கிளாத் வச்சு பின் பண்ணிவிட்டு அதில் 2 சங்கிலி தையல் போட்டு அதுக்கு அடுத்து ஜிக்ஜாக் தையல் போட்டு முடிச்சு வச்சுருக்கேன். இதை வந்து மெதுவாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடணும். இந்த துணியை அந்த நெட் கிளாத்தை மெதுவாக கட் பண்ணணும். இதை நான் 2 கிளாத் நெட் கிளாத் போட்டிருக்கேன் பாருங்கள். 2 கிளாத்தாக போட்டிருக்கேன், ஒரு கிளாத் கிடையாது. 2 கிளாத் போட்டால் தான் ஸ்ட்ராங்காக இருக்கும், சீக்கிரம் கிழியாது. இல்லைனா ரொம்ப சீக்கிரம் கிழிஞ்சிரும், ரொம்ப கண்ணாடியாகவும் இருக்கும். நம்ம 2 கிளாத்தாக நீங்கள் போட்டிங்கன்னா அது ஸ்டிச்சிங் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. அது மேலே வரையும் சங்கிலி தையல் 2 செயின் ஸ்டிச் போட்டு அதில் ஜிக்ஜாக் தையல் போட்டிருக்கேன். அதே மாதிரி 1 இன்ச்சு பார்டர் கொடுக்க போகிறோம் இல்லையா, அதனால் அதே மாதிரி 1 இன்ச்சு பார்டருக்கும் சங்கிலி தையல் போட்டு ஜிக்ஜாக் தையல் போட்டு கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்து நம்ம இந்த பின்பக்கமாக அந்த நெட்டில் அந்த உள்ளுள்ள துணியும் கட் பண்ணணும் இல்லையா, அதை நான் இப்போ மெதுவாக கட் பண்ணுறேன் பாருங்கள். மெதுவாக கட் பண்ணணும், மற்ற எந்த துணிலையும் பற்றக்கூடாது. அந்த நெட் கிளாத்தையும் அந்த சுற்றி இருக்க கழுத்து பகுதியை முடிச்சுட்டு அதை நெட் கிளாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதே மாதிரி நம்ம அந்த உள் பகுதியிலையும் திருப்பி இந்த ப்ளவுஸு துணியை அந்த மேலே உள்ள துணியை ஃபுல்லாக நம்ம மெதுவாக கட் பண்ணி எடுத்துடணும். அப்படி எடுத்தால் தான் அந்த நெட் கிளாத் தனியாக 1 இன்ச்சு பார்டரில் தனியாக தெரியும் உங்களுக்கு. அப்புறம் வந்து அந்த இதை நெட் கிளாத்தை கட் பண்ணி அந்த உள்ளுள்ள துணியை கட் பண்ணி எடுத்துகிட்டா நெட் கிளாத் மட்டும் அந்த 1 இன்ச்சு பார்டர் நம்ம எவ்வளோ அகலம் நம்ம பார்டர் தேவையோ அந்த அகலத்துக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் நான் அப்படியே அதை கட் பண்ணி எடுத்திருக்கேன். எடுத்த பிறகு இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த உள்ளுள்ள பகுதியில் வந்து நம்ம ப்ளவுஸ் துணியோட நூல்லாம் பிரிந்து வந்து நிற்கும். அதனால நம்ம லேசாக அந்த க்ளூ போட்டு லேசாக அதை ஒட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு அதுக்கு அடுத்து அந்த துணியோட இது பிரிந்து நமக்கு வராது. அதனால நான் அந்த க்ளூ போடுறேன். க்ளூ போட்டு நல்லா அதை ஒட்டி விட்டுருங்க. அந்த நூல் எதுவுமே வெளியே வராத அளவுக்கு ஒட்டி விட்டுருங்க. கொஞ்சம் நல்லா ஒட்டிட்டிங்கன்னா அந்த நூல் எதுவும் வெளியே தெரியாது. அதுக்காக நான் இதை ஒட்டிட்டு நல்லா ராவி எடுத்துக்கோங்க. அந்த இடத்த ஃபுல்லாகவே நல்லா நெட் கிளாத்தும் அந்த துணியோடு சேர்த்து அட்டாச் ஆகிற அளவுக்கு நல்லா அந்த க்ளூ போட்டு ஒட்டிட்டோம் அப்படின்னா அது பிரிந்து வராது. அந்த இடத்துலேருந்து துணி பிரிந்து வராது, சீக்கிரமாக அவ்வளோவா கிழிஞ்சு தையலும் விட்டு போகாது. சரிங்களா? அதனால் நான் அந்த இதை க்ளூ போட்டு ஒட்டிக்கிறேன். அது கழுத்தை ஒட்டி அந்த நெட் கிளாத்துக்குள்ளே 2 கட் பீடாக வச்சு கிராஸாக நம்ம லோடிங் ஸ்டிச் போடுறேன். கிராஸாக இதே மாதிரி 2 கட் பீடாக எடுத்து கிராஸாக இதில் தையல் போட்டோம்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். போட்டதுக்கப்புறம் இப்படி தான் இருந்துச்சு பார்க்க. சுற்றி வரைக்கும் நான் போட்டு முடிச்சிட்டேன், கழுத்தை சுற்றி போட்டு முடிச்சிருக்கேன். அதுக்கடுத்து இந்த ஃப்ளவர் மாடல் போட்டிருக்கேன். வரைய வேண்டாம், அப்படியே அடுத்தடுத்து இந்த ஃப்ளவர் மாடலை கண்டினியூ பண்ணிகிட்டு போகலாம். நான் எதை எப்படி போட்டேன்னு சொல்லி சொல்கிறேன் உங்களுக்கு. இது வந்து சீக்வன்ஸு லீஃப் சீக்வன்ஸ் வச்சு லீஃப் மாடல் தான் போட்டுட்ருக்கேன். இங்கிட்டு அந்த சைடு ஒரு பக்கம் இந்த சைடு ஒரு பக்கமாக கிராஸாக 2 கட் பீடு வச்சு ஒரு சீக்வன்ஸும் வச்சு அதில் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அந்த 2 பக்கமும் ஒவ்வொரு லீஃப் கொடுத்து நடுவில் ஒரு லீஃப் கொடுத்து இப்போ அடுத்து முடிச்சிருக்கேன். நான் 2 பக்கமும் லீஃப் கொடுக்கணும். அது இதுவும் லீஃப் மாடல்லே தான் இருக்கும். பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது போட்டதுக்கப்புறம் இது எப்படி போட்டேன்னு அடுத்து காமிக்கிறேன். அதுக்கடுத்து நம்ம அந்த லீஃப் மாடல் போட்டிருக்கிறதுக்கு நேராக மேலே ஒரு கிராஸாக நான் லீஃப் ஸ்டிச்சு தான் இதுலேயும் போடுறேன். அந்த லீஃப் கட் பீடு வச்சு 2 கட் பீடாக கொடுத்து கிராஸாக 2 கட் பீடாக கொடுத்தோம் அப்படின்னா லீஃப் ஸ்டிச்சு கிடச்சிரும். 2 கட் பீடாக கிராஸாக கொடுக்கணும் பாருங்கள். இது கிராஸாக 2 கட் பீடாக 3 லைன் கொடுக்கணும். 3 லைன் கொடுத்தோம்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு லீஃப் மாடல் நம்ம அதில் கிடச்சிரும். அதில் என்ன போட்டு முடிச்சிடணும்.
கிராஸாக டியூப் வீடு வச்சு போட்டு முடிச்சிட்டோம்னா அது ஒரு லீஃப் மாடல் கிடச்சிரும். எண்ணாட்டு போட்டு முடிச்சுக்கோங்க. அதை எண்ணாட்டு போட்டு முடிச்சுக்கணும். இதை அதுக்கடுத்து ஒரு 3 mm கிறிஸ்டல் பாசி, ஒரு கட் பீடு, ஒரு சுகர் பீடு வந்து நம்ம நார்மல் சுகர் பீடு கிடையாது நான் கொடுக்குறது, அந்த கிளாஸ் பீடு மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த சுகர் பீடு. அது வச்சு கிராஸாக ஒரு தையல் போட்டிருக்கேன். அதுக்கடுத்து நடுவில் ஒரு லீஃப் மாடல் போடுறேன். லீஃப் சீக்வன்ஸு 2 கட் பீடு வச்சு நடுவில் 2 கட் பீடு வச்சு அந்த நடுவில் ஒரு தையல் போட்டுக்கணும். அதில் ஒரு எண்ணாட் போட்டு அதில் முடிச்சுட்டு அது பக்கத்துலேயே ஒரு சீக்வன்ஸ் போட போகிறேன். அது பக்கத்தில் ஒவ்வொரு இன்ச் தள்ளி ஒரு சீக்வன்ஸ் போட்டிருக்கேன் இல்லையா, கோல்டன் கலர் சீக்வன்ஸ் கட் பீடு வந்து ஒன்று ஒவ்வொரு கட் பீடு போட்டு முடிக்கணும். அதில் அந்த கட் பீடை ஒவ்வொரு கட் பீடாக போட்டு அதில் அந்த கேப்பு தெரியுதுலையே, 2 பக்கமும் உள்ள நடுவில் ஒரு கேப்பில் ஒவ்வொரு இன்ச்சு தள்ளி இதே மாதிரி ஒவ்வொரு கட் பீடு கொடுத்தா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. இப்போ நம்ம வந்து இந்த சக்கரி மாடல் கொடுத்துருக்கோம்ல, அந்த மாடல் நான் அதில் கொடுக்க போகிறேன். அந்த மாடல் எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த சக்கரி மாடலில் ஒரு மாடல் டியூப் பீடுங்க சக்கரியும் வச்சு ஒரு மாடல் கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த மாடல் கொடுக்க போகிறேன். ஒரு சீக்வன்ஸு ஒரு டியூப் பீடு நேராக வச்சு ஒரு தையல் போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து கிராஸாக நூல் எடுத்து ஒரு சீக்வன்ஸும் ஒரு டியூப் பீடும் வச்சு கிராஸாக ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. கிராஸாக ஒரு ஸ்டிச்சு, அதே மாதிரி இந்த பக்கம் அதே மாதிரி நூலை அப்படி எடுத்து கொண்டு வந்து ஒரு கட் பீடு ஒரு சீக்வன்ஸ் வச்சு ஒரு நீல கட் பீடு. இது ரொம்ப குட்டி கட் பீடு கிடையாது, கொஞ்சம் நீளமாக இருக்கும் அந்த கட் பீடு. ஒரு 1/2 inch கட் பீடு இது வந்து அதுக்கப்புறம் அந்த கிராஸாக தையல் போட்டு முடிச்சதுக்கப்புறமா நடுவில் ஒரு சக்கரி ரிங்கு ஒன்று வைக்கிறேன். ரிங் வச்சு இங்கிட்டு ஒரு ஸ்டிச்சு அங்கிட்டு ஒரு ஸ்டிச் போட்டு முடிச்சிடணும். தையல் போட்டுக்கிடணும். அதுக்கடுத்து 2 பக்கம் தையல் போட்டால் தான் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக நிற்கும். அதனால் 2 பக்கமும் ஒரு தையல் போட்டுக்கோங்க. தையல் போட்டுட்டு நம்ம இங்கிட்டு டியூப் பீடும் சீக்வன்ஸும் கொடுத்து முடிச்சுக்கணும். அதே மாதிரி அந்த சைடும் ஒரு டியூப் பீடும் பீட்ஸும் ஒரு சம்கியும் வச்சு நான் நேராக இந்த சைடு மாடல் எப்படி கொடுத்தோமோ அந்த மாதிரி கீழ்ப்பகுதியிலையும் அதே மாதிரி மாடல் கொடுத்துடணும். ஒரு அந்த சக்கரி கொடுத்துருக்கோம், ரிங்கு கொடுத்துருக்கோம். அந்த ரிங்குக்கு கீழேயும் ஒரு கட் பீடு ஒரு சம்கி வச்சு நான் அதே மாடல் அப்படி கீழே கொடுத்தோம்னா அது ஒரு சின்ன மாடல் கிடச்சிரும். அதில் கிராஸாக கொடுக்கணும். தையல் ஒரு சம்கி ஒரு டியூப் பீடும் கொடுத்து கிராஸாக நேராக ஒரு சம்கியும் ஒரு டியூப் பீடும், அது மாதிரி சைடு கிராஸாக ஒரு சம்கியும் ஒரு டியூப் பீடும் கொடுத்து நான் முடிக்கணும் இந்த மாடலு. எண்ணாட்டு போட்டு முடிச்சுக்கோங்க. இப்போ அடுத்து இந்த ஃப்ளவர் அதுக்கடுத்து நம்ம பண்ணணும். அதுக்கப்புறம் இப்போது அந்த நெட் கிளாத்துக்குள்ளே ஒர்க் பண்ணணும்ல, பக்கத்தில் ஒரு மாடல் போட்டு காமிச்சேன்லே, அதே மாதிரி இன்னொரு மாடல் இது. இப்போ இந்த மாடல் சீக்வன்ஸ் நம்ம எப்படி போட்டிருக்கோமோ அதே மாதிரியே ஒரு கட் பீடும் ஒரு சீக்வன்ஸ் வச்சு தான் உள்ளேயும் நெட் கிளாத்துக்குள்ளேயும் ஒரு மாடல் கொடுக்கணும். அதுக்கு நேராக பக்கத்துலேயே நெட் கிளாத்துக்குள்ளே ஒரு கட் பீடு ஒரு சம்கி வச்சு நீங்கள் இந்த சக்கரி இந்த ரிங் பக்கத்தில் எப்படி நம்ம மாடல் கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி அந்த பக்கத்துலேயும் நம்ம ஒரு மாடல் கொடுக்கணும். சீக்வன்ஸ் ஒன்று ஒரு கட் பீடு ஒன்று கொடுத்து 3 இதாக டாட் மாதிரி 3 இதாக நீளமாக பூ கொடுத்தோம்னா பார்க்க அழகாக இருக்கும். ஒரு ஃப்ளவர் மாடல் கிடைக்கும். இதில் ஒரு சீக்வன்ஸு ஒரு கட் பீடு கொடுத்து நான் தைக்கிறேன் பாருங்கள், ஸ்டிச் பண்ணுறேன் பாருங்கள்.
சம்கிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணணும். இப்படி நடுவில் ஒரு கட் பீடும் ஒரு சம்கிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணுறேன். எண்ணாட் போட்டுக்கோங்க. நூல் வெளியே தெரிஞ்சுதுன்னா திரும்பி ஒரு இது ஊசியை இன்னொரு எண்ணாட் போடுற மாதிரி நூல் எடுத்து அந்த நூலை மேலே உள்ள நூலை பிடிச்சிட்டு அதை இழுத்தோம்னா கீழே இழுத்தோம்னா அந்த நூல் உள்ளே போயிடும். அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு இன்னொரு கட் பீடு வச்சு உள்ள கேப்பில் ஃபில் பண்ணுறேன். பார்க்க ஒவ்வொரு இன்ச்சு தள்ளி தள்ளி இந்த மாதிரி ஒரு கட் பீடு கொடுத்தா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நடுவில் ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஃப்ளவர் மாடலுக்கு கீழ் பகுதியிலையும் ஒரு லீஃப் சீக்வன்ஸ் வச்சு நான் அதில் ஸ்டிச் பண்ண போகிறேன். பார்க்க அப்படின்னா தான் ஒரு ஃப்ளவர் மாடலில் கிடைக்கும் நமக்கு. நடுவில் அந்த மாடல் வந்து பூ மாதிரி இருக்கும். கீழ் பகுதியில் அந்த லீஃப் வந்த மாதிரி இருக்கும். பார்க்க ஒரு பூ வந்த மாதிரி இருக்கும் அந்த இடத்துல. ரெண்டு சீக்வன்ஸ் ஒரு லீஃப் சீக்வன்ஸ் மேலே அந்த 2 கட் பீடு வரணும். அப்புறம் இந்த கேப்புக்கு ஒரு கட் பீடு கொடுத்து ஸ்டிச் பண்ணணும். எண்ணாட் போட்டுக்கோங்க. எண்ணாட் போட்டு தான் அந்த அடுத்த மாடல் தொடங்கணும் எல்லாத்துக்குமே. ஏன்னா நெட் கிளாத்தில் நூல் அதிகமாக வெளியில் தெரியும். அதனால் எண்டு நாட் போட்டு நீங்கள் வெளியில் கொண்டு வந்துட்டிங்கன்னா நம்ம அதை கட் பண்ணி விட்டுக்கலாம். அதனால் எண்ட் நாட் போட்டு முடிக்கிறேன். இப்போ நம்ம அடுத்து வந்து இந்த ரிங் வச்சு நம்ம மாடல் ஃபில் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு கிறிஸ்டல் பாசி, அதுக்கடுத்து இந்த ஃப்ளவர் சீக்வன்ஸு லீஃப் மாடல் சீக்வன்ஸ் வச்சு போடுறோம்ல, அந்த மாடல் நான் இப்போ இதில் போடுறேன். ஒரு 3 mm கிறிஸ்டல் பாசியும் அதை சுற்றி சுகர் பீடு வந்து கிளாஸ் பீடு இருக்கு இல்லையா, அந்த கிளாஸ் பீடு சுகர் பீடு வந்து கொடுக்குறேன் நான் சுற்றி வரைக்கி. நடுவில் கிறிஸ்டல் பாசி வச்சுருக்கேன். 3 mm கிறிஸ்டல் பாசி. அது கிறிஸ்டல் பாசி வைக்க போய் தான் ரொம்பவே இந்த ப்ளவுஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த கிறிஸ்டல் பாசி வச்சு ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த மாடல். சுற்றி வரைக்கும் ஒரு லைன் சுகர் பீடு கொடுத்து முடிச்சிருக்கேன். அப்புறம் இதில் ஒரு லீஃப் மாடல் மாதிரியே தான், ஆனால் அந்த லீஃப் ஸ்டிச் வச்சே தான் லீஃப் சீக்வன்ஸ் வச்சு தான் ஒரு லீஃப் மாடலே நம்ம அதில் கொடுக்க போகிறோம். கொஞ்சம் நீல லீஃபாக கொடுக்க போகிறோம். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு 2 கட் பீடு ஒரு லீஃப் சீக்வன்ஸ் வச்சு கிராஸாக தையல் போடணும். அங்கிட்டு ஒரு லீஃபு இங்கிட்டு ஒரு லீஃபுமாக தையல் போடணும். ஒரு 2 லீஃப் போட்டுட்டு அதுக்கடுத்து இந்த சைடு ஒரு லீஃபு அந்த சைடு ஒரு லீஃபு லீஃப் சீக்வன்ஸ் இருக்குல்ல, அதை வச்சு கிராஸாக போடணும். ஒன்றுக்கு அடுத்து ஒன்று கிராஸாக போடணும். அந்த சைடுமா போடணும். அதுக்கடுத்து கீழே அதே மாதிரி 2 பக்கம் வர்ற மாதிரி சீக்வன்ஸ் போடுறேன். இந்த மாடல் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஃபில் பண்ணது பிறகு பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும். இது மாதிரி நடுவுலையும் ஒரு லீஃப் சீக்வன்ஸும் 2 கட் பீடும் வச்சு நடுவில் கொடுத்து முடிச்சிருக்கேன். அதுக்கடுத்து இந்த கிறிஸ்டல் பாசி வச்சு சுகர் பீடு வச்சு போட்டிருக்கோம் இல்லையா, இந்த மாடலுக்கு நேராக பக்கத்தில் அதுக்கு நேராக ஒரு மாடல் போடணும். ஒவ்வொரு இன்ச்சு கேப் தான் எல்லாத்துலேயும். அப்படியே அதே அளவில் கேப்பு விட்டு நீங்கள் அடுத்தடுத்து ஸ்டிச் போட்டுக்கிட்டே இருக்கணும் மாடலு. இப்போது நான் அந்த சைடு ஒரு கிறிஸ்டல் பாசி வச்சு நான் லீஃப் மாடல் போடுறேன். அதே மாடல் தான் இப்போ நான் அதுலேயும் போடுறேன். பாருங்கள், திரும்ப போட்டு காமிக்கிறேன். 3 அந்த லீஃப் மாடல் போடுறேன். இப்போ சீக்வன்ஸ் வச்சு அந்த கட் பீடு வச்சு நான் 2 கட் பீடு கொடுப்போம்லையே, அந்த 2 கட் பீடாக நம்ம கிராஸாக கொடுத்தோன்னே ஒரு லீஃப் மாடல் நமக்கு கிடச்சிரும். லீஃப் மாடல் வச்சு நான் அதில் எண்ட் நாட் போட்டு முடிச்சுக்கோங்க. நீங்கள் அப்படி
பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் இது ஒரு லீஃப் மாடல் கிடச்சிரும். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கடுத்து பக்கத்துலேயே இருந்து ஒரு ஸ்டிச் எடுத்து ஒரு அந்த நூலை எடுத்து அது பக்கத்தில் ஒரு கட்பீடு, ஒரு நீல கட்பீடு எடுத்துகிட்டு அந்த நீல கட்பீடு ஒன்று, ஒரு 3mm கிறிஸ்டல் பாசி, ஒரு சுகர் பீடு, கிளாஸ் பீடு இருந்தது, அந்த கிளாஸ் பீடு சுகர் பீடு கோல்டு கலர், அதையும் கொடுத்து நான் கிராஸாக ஒரு தையல் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நடுவில் கேப் இருக்குள்ளேயும் அந்த கேப்பில் வந்து ஒரு லீஃப் ஸ்டிச்சு, ஒரு லீஃப் கொடுக்குறேன், லீஃப் சீக்வன்ஸ் கொடுக்குறேன். 2 கட்பீடும் அந்த லீஃபும் வச்சு ஒரு சீக்வன்ஸ் கொடுத்து எண்ணாட்டு போட்டு முடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த ஒவ்வொரு கட்பீடு கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த கட்பீடை வந்து உள்ள ஒவ்வொரு கட்பீடாக கொடுக்கணும். இதே மாதிரி ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத காமிக்கிறேன். இதே மாதிரி தான் எல்லா பக்கமும் இதே மாடல் தான் வரும். இப்போ இது போட்டு முடிச்சதுக்கப்புறம் இப்படி தாங்க இருந்தது. பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. நான் அந்த லோட் ஸ்டிச் பக்கத்தில் 2 கட்பீடு கொடுத்து, பிங்க் கலர் கட்பீடும் ஒரு சீக்வன்ஸும் கொடுத்து ஒரு லைன் கொடுத்துருக்கேன். அதில் கொடுத்துருக்கேன். அதை நான் அதில் காமிக்கலை எப்படின்ட்டு அதில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அதில் ஒரு சீக்வன்ஸு ஒரு 2 கட்பீடு கொடுத்து நான் அதில் முடிச்சிருக்கேன். இந்த கிறிஸ்டல் பாசி இதில் இந்த மாடலுக்கு வர்றதை பார்த்தா ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ப்ளவுஸ் நான் போட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இந்த சீக்வன்ஸ் இதெல்லாம் வந்திருக்கிறத பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு இந்த மாடலு கழுத்துக்கு கொடுத்துருக்குற அந்த நெட் மாடலும் ரொம்ப அழகாக இருக்குது. பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. அந்த மாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடுத்து கைக்கு அதே மாதிரி நெட்டில் கொடுத்து தான் இந்த மாடலில் அதே மாடல் கையில் கொடுத்துருக்கேன். கைக்கு மேலே நீல கோடு மாடல் கொடுத்து கட்பீடு கொடுத்து முடிச்சிருக்கேன். கட்பீடு வச்சு நீல கோடாக கொடுத்து முடிச்சிருக்கேன்.